இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த அக்னி மூலை மனைகள் பத்தின முழு விவரங்கள். அக்னி மூல மனை அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். அந்த மனை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ அந்த மாதிரி அனைத்து மனைகளும் பயணங்கள் கொடுக்கறத விட அக்னி மூல சைட்டு வந்து கொஞ்சம் பலன் குறைவாக கொடுக்க முடியும். 4 ரோடு கார்னரில் இருக்கிற மனைக்கு அக்னி மூல சைட்டுன்னு சொல்லலாம். சில நேரங்கள் என்னாங்கன்னா டீ கார்னர் 3 ரோடு இருக்கு. குழந்தை பேர், திருமணமாகி தடைகள், சில பேர் வாழாமல் இருக்கிறது, அது மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அக்னிமூல மனையில் சரளமாக அக்னிமூல சைட்டுக்கு அக்னி மூலையிலே பள்ளம் இந்த கார்னர் இருக்கிறது. நெருதி மூலை பெட்ரூம் சமதளம், ஈசானி மூலை சமதளம். தெற்கில் கதவு வைத்தால் ஒரு வீட்டின் பின்பக்கம் வடக்கு ஈசானியத்தில் கதவு கண்டிப்பாக வைத்து வைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கோம். அந்த விஷயம் இல்லை என்றால் அக்னி மூலையில் தலைவாயில் வைக்கலாமா, நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் இருக்குங்க. அக்னியில் போடுற படிக்கு கீழே வீட்டுக்கு வெளியே அந்த குழியுடன் டாய்லெட் பாத்ரூம் இருப்பது மட்டுமே மிக மோசமான நிலையை சொல்லலாம். கீழே சாமி ரூம் சார், மேலே இருக்கிற வீட்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் வருது போட்டுக்கலாமா அப்படின்னு அதை மட்டும் பண்ணாதீங்க. மதில் சுவருக்குள்ள தெற்கு மதிலையும் தொட்டு கிழக்கு மதிலையும் தொட்டு அந்த மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடக்கூடாது. அப்படி போட தோஷமாகி அக்னி சுத்தமாகி அங்கே திருட்டு, தீ விபத்து. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 6 அடி 5 அடியிலாம் வச்சிருக்கிறாங்க, 4 அடியில் வச்சுருக்காங்க, போய் உட்காந்துட்டு குளிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய உடலில் இருக்கிற வெப்ப காற்று வந்து மீண்டும் சுவாசம் எடுத்து ஹெல்த்தில் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. 10 அடியில் 10 அடி அப்படி விட்டுருங்க. டாப் எண்டில் தான் வெண்டிலேட்டர் வைக்கணும். புதுசாக வரவங்களுக்கு புரிகிறக்கே கொஞ்சம் கஷ்டம். நாம் கொடுக்குற பிளான்னு இந்த தவறே இல்லாமல் பக்காவாக கொடுத்தீங்க. கொடுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாருமே சீரும் சிறப்புமாக ஒரு வீட்டுக்கு 4 வீடு வாங்கி. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து சார்ந்த நமக்கு தெரியாத பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் வாஸ்து அசோகன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறேன். சார், வாஸ்து சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு எப்பவுமே வந்து கேள்விக்குரியதாகவே இருக்கு. பல வழிகளில் நீங்களும் உங்களுக்கு பதில் தந்துட்டு இருக்கீங்க. இந்த நேர்காணலில் உங்ககிட்ட நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு மூலைகளுமே வந்து வாஸ்து அப்படிங்கிறத பொறுத்தவரையும் அடிப்படை தான். அதிலும் குறிப்பாக அக்னி மூலை அப்படிங்கிறது வந்து பிரதானம்னே சொல்லுவோம் வாஸ்துல. அப்போ இந்த அக்னி மூலை மனைகள் பற்றின முழு விவரங்கள் அதை பற்றி எங்கள் கூடயும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்க முடியுமா சார்? கண்டிப்பாங்கம்மா, நிச்சயமாக. நீங்கள் இதுவரை கேட்டதில் இந்த அக்னி மூலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த பகுதி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு வீடு கட்டினோம்னாவே சமையல் பண்ணுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அந்த மூலையில் அக்னி மூலையில் அக்னி வை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மைண்டில் தெரியும். அக்னி மூல மனை அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். அந்த மனை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக எல்லா பயனாளிக்கும் பயன் கொடுக்குற மாதிரி வடக்கு பார்த்த மனையோ கிழக்கு பார்த்த மனையோ தெற்கு பார்த்த மனையோ அந்த மாதிரி அனைத்து மனைகளும் பயன் கொடுக்கறத விட அக்னி மூல சைட்டு வந்து கொஞ்சம் பலன் குறைவாக கொடுக்கக்கூடியது இயற்கையாகவே. இந்த விஷயம் ரொம்ப அடித்தட்டாக நான் பதிவு பண்ணுறேங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் இன்னும் கரெக்டாக இருந்தாலுமே இப்போல்லாம் உங்களுக்கு இதில் பார்க்கும்போது கார்னரை வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு 3 அடி 6 அடி அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 8 அடி 10 அடி கூட கிராஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி கட் ஆகலாமா ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா, கார்னர் அக்னி மூலையில் கட் ஆகலாம். அது ஒன்றும் தவறே கிடையாது. அது போக அதில் என்னென்ன பலன் இல்லை அப்படிங்கிற பார்க்குறப்ப வந்துங்க, 4 ரோடு கார்னர் ஒரு 30 அடி ரோடு, 4 ரோடுமே 30 அடி ரோட்டில் கார்னர் சைட்டில் இருக்குங்க. கார்னர் கட் ஆகாமல் இருக்குது, கார்னர் கட் ஆகிருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. எக்ஸாக்டாக இருந்து அது வந்து ஸ்தான பலம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்தான பலம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரோடு பூரா போகுரகைகள் ஒரே மாதிரியே போகாதுங்க. தெற்கிருந்து வடக்கு வரைக்கும் ஒரே மாதிரி நேர்கோட்டாக ரோடு இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து அந்த பகுதியில் பூராமே மாறி வரும். மாறி வர்றப்போ வந்துங்க 4 ரோடு கார்னரில் இருக்கிற மனைக்கு அக்னி மூல சைட்டுன்னு சொல்லலாம். சில நேரங்கள் என்னாகுன்னா டீ கார்னர் 3 ரோடு இருக்கும், ஏதோ ஒரு ரோடு மிஸ் ஆகும். அதாவது வந்து நான் சைட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கும், சைட்டுக்கு தெற்கு பக்கத்தில் இருந்தால் தான் அக்னி மூல மலை. அது போக நமக்கு கிழக்கில் போகும், சம்டைம்ஸ் தெற்கில் மட்டும் போகும், கிழக்கில் கோவிங்கான் போகாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. சில நேரங்களில் அக்னி மூல மனைன்னு இருக்கும், மேற்கு ரோடு கட் ஆகிடும், இந்த ரோடும் கட் ஆகிடும், வடக்கு ரோடு கட் ஆகிடும் கிழக்கில் இருக்கிற பகுதி. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வீடு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயின் வந்து 4 ரோடு கார்னரில் இருக்கிறது நல்லா வேலை செய்யுமா,
ரோடுகள் வந்து சாலைகள் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே தூக்கி மாற்றி போடக்கூடியது. 10 அடி சாலை, 5 அடி சாலை, சில நேரங்களில் ஆட்டோ போகிற மாதிரி தான். இந்த சென்னை நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா மன்னார்பேட்டை அந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோ மட்டும்தான் போய் வரும். ஆனால் 5 மாடி 4 மாடி இருக்கும், வித்தவுட் காம்பவுண்ட் அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. இந்த அக்னிமூல மனையினுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சிறப்பாக தெற்கில் அக்னிமூலையில் ரோடு குத்திருச்சுன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். அது மாதிரி ஒரு டாப்பாக ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதே சமயம் ரோடு குத்து இல்லைங்க சார், நாங்கள் கார்னர் சைட்டு நார்மலாக தான் இருக்கிறோம், அக்னிமூல சைட்டு வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையிலேயே இருப்பாங்க. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆயிருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு வெள்ளை அடிக்க முடியாது, பெயிண்ட் அடிக்க முடியாது. அந்தந்த வீட்டினுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் நான் பேசுகிறேன். அந்த இடத்துல வந்துங்க என்னென்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சிறப்பாக சொல்லப்போனால் நிறையா, அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக சிறப்பான விஷயம். குழந்தை பேர், திருமணமாகி தடைகள், சில பேர் வாழாமல் இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அக்னிமூலை மலையில் சரளமாக நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் பார்த்ததில் கிடச்சிருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய விஷயமும் வாஸ்துவில் கண்டிப்பாக இருக்குங்க. அக்னிமூல மலை வந்துங்க நிச்சயமாக தவறு இல்லாமல் கட்டுனா தான் வாஸ்துவின்படி பிரபஞ்சத்தினுடைய அருள், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பஞ்சபூதங்களையும் பயன்படுத்தி அந்த இடத்தை சரியாக அமைக்கின்ற பொழுது அதுவும் வெற்றி பெறும். முக்கியமாக சொல்லப்போனால் தெற்கில் அக்னிமூல சைட்டில் கிழக்க பார்த்து நார்மலாக கட்டுற மாதிரி கட்டாமல் தெற்கில் அக்னிமூலையில் ஒரு கேட்டு வச்சுட்டாங்க கூட கொஞ்சம் தப்பிச்சுக்குவாங்க. தெற்கு பகுதியில் டீலிங்கே இல்லாமல் விட்டாங்கன்னா பூரா மாட்டிக்குவாங்க, ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடியது. அதுபோக அதில் வாஸ்து அப்படிங்கிறது ஸ்தான பலத்துக்கும் கரெக்டாக இருக்க வேண்டும். இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. சார், இப்போ பொதுவாக அக்னி மூலை அப்படிங்கும் பொழுது அந்த அக்னி மூலையிலேயே நம்ம வீட்டினுடைய வாசல் அமைக்கலாமா சார்? அக்னி மூலையில் வீட்டினுடைய வாசல், நல்ல கேள்விமா. இது தெற்கில் பிராதமான ரோடு வரும்போது தெற்கில் அக்னி மூலையில் வாசல் வைக்கலாங்கம்மா. அக்னி மூலையில் வாசல் வைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, கார் பார்க்கிங்னு சொல்லி ஒரு 10 அடியோ 16 அடியோ இனோவா டொயோட்டோ வண்டி நிறுத்துற அளவுக்கு ஒரு 16 அடி 18 அடி உள் வாங்கி வச்சிடறாங்க. அந்த இடத்த டவுன் பண்ணிட்டாங்க. அதாவது கார் பார்க்கிங் வந்து நம்ம வாசப்படியிலேருந்து ஒரு படி 2 படி இறங்கி வருவது பெரும்பாலும் ஒரு வீடுன்னு இப்படி தான் இருக்கும். வாசப்படினா அந்த இடத்துல ஒரு கீழே இறங்கி வர மாதிரி ஒரு சூழலில் தான் கட்டுவாங்க. இது ரெகுலர். இப்போ அந்த இடத்துல வந்துங்க நம்ம நார்மலாக அக்னிமூல சைட் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல. அக்னிமூல சைட்டுக்கு அக்னிமூலையிலேயே பள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். அந்த கார் நிறுத்துகிற இடம் நெருதி மூலை பெட்ரூம் சமதளம், ஈசானி மூலை சமதளம், உள்ளே பார்த்தீங்கன்னா வாயு மூலை வரைக்கும் சமமாக இருக்கும். அந்த அக்னி மூலை மட்டும் ஒரு 2 அடி 1.5 அடி டவுன் பாலாக இருக்கும். அதுலேருந்து ரோடு பேஸில் மறுபடியும் டவுனாக போயிட்டுருக்கும். இந்த இன்னருக்குள்ளே அந்த வீட்டினுடைய 30க்கு 60 வீடு கட்டியிருக்கிறோம், காலி இடம் அப்படின்னு. அதில் வந்து மனையில் ஏதோ ஒரு சைஸில் ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 26க்கு ஒரு 50 அப்படிங்கிற மாதிரி கட்டுறோம்னா 26க்கு 50 அக்னி மூலையில் இன்னரில் டவுன் ஆகக்கூடாது. வீட்டினுடைய முன்பகுதி சமதளமாக இருக்க வேண்டும். டவுன் எங்கே வரலாம் அப்படின்னு ரோடு பேஸில் ஸ்லோப்பிங் கொடுத்துக்கலாம். கார் ஏறுவதற்கோ 2 வீலர் போகிறக்கோ வர்றக்கோ. வீட்டினுடைய பகுதியிலேயே இன்னரில் கேக்கு மாதிரி அந்த இடம் ஒரு 10க்கு 16, ஒரு 16க்கு 16, 16க்கு 16 பால்கனி போடுறவங்களாம் பார்த்துருக்குறேங்க. சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்குது. அந்த இடத்துல டவுன்ஃபால் வராமல் கட்டுறது ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது. அக்னி மூலையில் தலைவாயில் வைக்கலாமா? இது நிறைய பேருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகமே இருக்குங்க. கண்டிப்பாக வைக்கலாம். தெற்கு அக்னி மூலையில் சிறப்பான இடம், கிழக்கூட்டி தலைவாயில் அமைக்கும் பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். 100% வடக்கு வாசல் வச்சுக்கோணுங்கம்மா. வடக்கு வாசல் இல்லைங்க, பக்கத்து வீடு ஒட்டி கட்டிட்டோம், எங்களுக்கு வைக்கவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து பேச்சலராக இருக்கலாம், அல்லது கல்யாணமாக இருப்பாங்க, புதுசாக இருப்பாங்க. அந்த அம்மா கலெக்டராக இருக்கலாம், இவர் பெரிய ஆஃபீஸர் இருக்கலாம், அவர் டெல்லியில் இருப்பார், இவங்க தமிழ்நாட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கை நடக்கிற மாதிரியும் இருக்கும், நடக்காத மாதிரியும் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக 100% சிறப்பாக வாழ முடியாது. அந்த மாதிரி பிரித்து வச்சிரும். இந்த மாதிரியெல்லாம் செய்வதற்கு அக்னிமூலை சான்றிதழ் நல்லா கொடுக்கலாம். வடக்கு வாசல் வச்சா மட்டும்தான் வாழ்க்கைங்க. அக்னி மூலையில் வந்து வாசல் வைக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி வாசல் வச்சாலும் அதுலேருந்து உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் சந்தேகம்தாங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க. பார்க்குற எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருதுல்ல சார். நம்ம அக்னிமூல சைட்டாக இருந்தாலுமே நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி வீடு எடுத்துகிட்டு கிழக்கில் வண்டி 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் பண்ணிவிட்டு கிழக்கு வாசலாக வச்சு கட்டிடுறவங்களுக்கு இந்த அக்னிமூல கதவே வராது. அக்னிமூலையில் கதவு வச்சுட்டோம்னா தெற்கு வாசல் நாம் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம், அதுலேயே தெளிவாக சொல்லியிருப்பேங்க. தெற்கில் கதவு வைத்தால் ஒரு வீட்டின் பின்பக்கம் வடக்கு ஈசானியத்தில் கதவு கண்டிப்பாக வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாகவே சொல்லியிருப்போம். அந்த விஷயம் இல்லை என்றால் அந்த வீடு வேலை செய்யாது. இப்போ கிழக்குக்கும் வடக்குக்கும் பேக் டோர் தேவையில்லைங்க, தெற்குக்கும் மேற்குக்கும் கம்பல்சரியாக வேணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட் அக்னிமூலை. அக்னிமூலையில் முன்னாடி குழி வரக்கூடாதுங்க, கதவுக்கு பின்னாடி டோர் வரணும், இந்த 2 சரியாக வரணும். அக்னிமூலையில் கார் பார்க்கிங் என்ற ஒரு போர்வியில் வந்து டவுன் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். படிகள் அங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டால் படிகள் அமைக்கலாம்.
படிகள் வந்து அக்னி மூலையிலும் அமைத்துக் கொள்ளலாம், நிறுதி மூலையில் கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. அக்னி மூலை வீட்டுக்கு நிறுதி மூலையில் படி அமைச்சாங்கன்னா ஒரு வீட்டுக்கு வெளியே அமைக்கிறாங்க. அமைச்சு பால்கனி நார்மலாக வீட்டுக்கு முன்னாடி 10 அடி, அதுபோக அந்த பால்கனி படி ஒரு 6 அடி போட்டு அதுலேயும் பால்கனி இழுத்து விட்ருவாங்க, இழுத்து கட்டிடுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வடக்கில் ஒரு 2 அடி சந்து விட்டுருப்பாங்க. இந்த வீடு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடு டியூனிங் ஆகாதுங்கம்மா. ரொம்ப ரொம்ப தவறு கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பகுதியில் பால்கனி வீட்டினுடைய இன்னரில் 10 அடி, வீட்டுக்கு வெளியே 6 அடி வந்துடுது. 16 அடி வரதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பால்கனி ஓவராக தெற்கில் வந்து அது தோஷமாக மாறுகிறது. இந்த விஷயமெல்லாம் வந்து நிச்சயமாக புதுசாக வரவங்களுக்கு புரியறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். நாம் கொடுக்குற பிளானில் அந்த தவறே இல்லாமல் பக்காவாக கொடுத்துங்க. கொடுத்த வரைக்கும் இது வரைக்கும் எல்லாருமே சீரும் சிறப்புமாக ஒரு வீட்டுக்கு 4 வீடு வாங்கி பொழைச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. அக்னி மூல சைட்டை திருத்தி அமைச்ச பின்னாடி வாழ்க்கை மாறி இருக்கிறது. பெரும்பாலும் நிறைய தம்பதிகள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை வந்து ரொம்ப முக்கியமாகவே நம்ம ஓப்பனாக சொல்லலாம். இப்போ அக்னி மூலை பகுதி அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல வந்து பாத்ரூம்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த இடத்துல பாத்ரூம் வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. கன்ஃபியூஷனாக இருக்குது. நாங்கள் எதை தான் சார் நம்புறது? இப்போ கூட ஒரு லாஸ்ட் வீக் ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாருங்க, கீழே சமையல் பண்ணுறாங்க சார் அக்னி மூலையில், மேலே நம்ம டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக வச்சுக்கலாங்க, அதனால தவறு வராது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னி மூலைங்கிறப்போ படிக்கு கீழே, அக்னியில் போடுற படிக்கு கீழே, வீட்டுக்கு வெளியே, அதாவது பெரிய வீட்டுக்கு போனால் குளிச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு ரூம் போடலாமான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுவாங்கம்மா. அந்த நேரத்தில் வந்து அங்கே குழியுடன் டாய்லெட் பாத்ரூம் இருப்பது மட்டுமே மிக மிக மோசமான நிலையை கொடுக்கும். டாய்லெட் பாத்ரூம் வந்துங்க வீட்டினுடைய பெட்ரூமுக்கு அக்னி மூலையில் அமைச்சாலும் நல்ல பலன் தான் கொடுக்கும். அக்னி மூலையிலேயே டாய்லெட் பாத்ரூம் அமைச்சாலும் நல்ல பலன் தான் கொடுக்கும். இது வந்துங்க வீட்டினுடைய இன்னரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. மதில் சுவருக்குள்ள தெற்கு மதிலையும் தொட்டு கிழக்கு மதிலையும் தொட்டு அந்த மூலையில் டாய்லெட் பாத்ரூம் போடக்கூடாது. அப்படி போட்டால் தோஷமாகிவிடும். அக்னி குற்றமாகி அங்கே திருட்டு, தீ விபத்து, ஏமாறுதல், ஏமாற்றப்படுதல் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல வெளியில் மதில் சுவருக்கு அருகாமையில் அமைக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம் வீட்டை சுற்றி வர மாதிரி இருக்கும். டாய்லெட் பாத்ரூம் கிழக்கு சுவரை தொடக்கூடாது, தெற்கு சுவரையும் தொடக்கூடாது. தெற்கு சுவரை தொட்டாலும் கிழக்கு சுவரில் தொடாமல் போடுவதே சால சிறந்தது. அப்புறம் பேஷண்ட் வந்து வடக்க பார்த்து தெற்க பார்த்து கழிவுகள் எல்லாம் இன்கமிங் அவுட் கோயிங், நான் இது ஈஸியாக சொல்லுவேங்க. சூரியன் உதிக்கிற திசையிலையும் மறைகிற திசையிலையும் சாப்பிடலாம். இன்கமிங் அவுட் கோயிங் கழிவுகள் அப்படிங்கிறதே வந்து வடக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும். இது நிறைய பேருக்கு நமக்கு மறந்துடுது சார் அப்படிம்பாங்க. சூட்சமான விஷயம் என்னென்னா, சூரியனுடைய ட்ராவல் பண்ணுற ஏரியாவில் நம்ம இன்கமிங் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் இப்போ நிறைய வீடுகளில் வந்து பூஜை அறை இருக்குது. அந்த பூஜை அறைக்கு பின்னாடியே வந்து அவங்க டாய்லெட் பாத்ரூம்ஸ் வச்சுருக்காங்க சார். இப்போ இப்படி வைக்கிறது வந்து சரியான அமைப்பாக இருக்குமா, இல்லை இதனால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்படுமா? என்னுடைய அனுபவத்தில் பார்த்தப்பங்க நிறையா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்க, 2 செவுரு வைக்கிறாங்க. அதுலேருந்து 1 அடி 1.5 அடி தள்ளி இடையில மணல் போட்டுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படியெல்லாம் ஆரம்பித்தாங்க. இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளே குளிச்சுட்டு எல்லாம் சுத்தபத்தமாக கோவிலுக்கு போகிறோம், ஐயப்ப சாமிகளும் போகிறாங்க, மாலை தான் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே வந்து கழிவு அப்படிங்கிறது வந்து அனைத்து மனிதர்களுக்குள்ளேயும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சுத்தமாக அகற்றப்பட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் ஒருத்தருக்கும் பண்ண முடியாது. அதனால் வந்துங்க எல்லாமே ஒரு செப்டி டேங்கை தூக்கிட்டு தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அது போலவே ஒரு வீடு அப்படிங்கிறப்போ டாய்லெட் பாத்ரூம் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ளஸ் அவுட் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் போட்டு கிளியர் பண்ணி விட்டுறோம். அது எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது போய் இருக்க வேண்டிய இடத்துல வடக்கினுடைய மையப்பகுதிக்கும் கிழக்கினுடைய மையப்பகுதியும் சென்று அடைந்து விடுகிறது. அந்த இடத்துல கழிவுகளே இருக்காது. அப்போ பின்னாடி சுவருக்கு பின்னாடி தான் நம்ம சாமி வைக்கிறோம். அதனால் வந்துங்க ஒரு சுவர் கட்டி அப்படியே சாமி வச்சவங்களும் இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப நல்லா சீரும் சிறப்புமாக இருக்கிறாங்கம்மா. வைக்கலாமா வேண்டாமாங்கிற கேள்விக்கு இது ஒன்றே பதில், வைக்கலாம். வைக்கிறதுனால தவறொன்றும் இல்லை. என்ன கீழே பூஜை ரூம் போட்டு மேலே டாய்லெட் பாத்ரூம் போடாமல் இருந்தால் போதும். கீழே சாமி ரூம் சார், மேலே இருக்கிற வீட்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் வருது போட்டுக்கலாமா அப்படிங்கிற அதை மட்டும் பண்ணாதீங்க. அப்புறம் சாமி ரூம்லேயும் ஆகட்டுங்க, டாய்லெட் பாத்ரூம்லேயும் ஆகட்டும் பரன் அமைக்கக்கூடாது. பரன் அமைச்சு பழைய ஜாமானம் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் எடுக்காத பொருளெல்லாம் சாமி ரூமுக்கு மேலே வச்சுருவோம். சுத்தமே பண்ண மாட்டாங்க, கிளியரன்ஸ் இருக்காது. அது போக வந்துங்க பாத்ரூம் டாய்லெட் ரூமுங்கிறது வந்து நம்மளுக்கு யோகா சென்டர் மாதிரி. அந்த இடத்துல குளிக்கும்போது நம்மளுடைய பாடியிலேருந்து ஒரு வெப்ப ஆற்றல் வெளியேறும்போது என்ன ஆகுதுன்னு அது வெளியே போயிடணும். அது ஒரு 7 அடி மட்டத்துக்கு பரன் அமைச்சு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 6, 6 அடி 5 அடியிலலாம் வச்சுருக்கிறாங்க, 4.5 அடியில் வச்சுருக்கிறாங்க. போய் உட்காந்துட்டு குளிக்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்குறேங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய உடலில் இருக்கிற வெப்ப காற்று வந்து மீண்டும் மீண்டும் சுவாசம் எடுத்து அவங்களுடைய வாழ்நாள் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தில் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அது ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தான் சொல்கிறேங்க. 10 அடின்னு 10 அடி அப்படி விட்டுருங்க. டாப் எண்டில் தான் வெண்டிலேட்டர் வைக்கணும். அதில் எப்போவுமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது வந்து பூஜை அறை அப்படிங்கும்போது பூஜை அறைக்கு மேலே பரன்கள் அமைக்கிறது அந்த விஷயமெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ இருக்க மாடர்ன் கல்ச்சரில் நிறைய பேர் வந்து பூஜை அறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தனியாக
பண்ணுறது கிடையாது. ஒரு கபோர்ட் மாதிரி வாங்கி அதை ஒரு ரூமில் வச்சுக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது அதுக்கு மேலே அந்த பரண் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது சரியா? அதுக்கு மேலே பரண் வராதுமா. செவுத்துக்கு பக்கத்தில் பூச்சி அறை தனியாக மரத்தில் வாங்கி அடிக்கிறாங்கன்னா 2 அடி 1.5 அடி தான் அது இருக்குங்க. கதவை திறந்து மூடிக்கலாம். அதுக்கு மேலே அதே கோபுரம் மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் கடையில் பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அந்த கோபுரம் வடிவமாக இருக்கும்போது மேலே கலசங்கள் வச்சுருப்பாங்க. சில பேர் அப்படியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு மேலே வந்து பரண் அமைக்கக்கூடாது தான். கண்டிப்பாக அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வச்சுட்டா பிரச்சனை இல்லைங்க. ரூப் லெவலுக்கு மேலே ஏதாவது வச்சுருந்தால் தப்பு கிடையாது. ஒரு 10 அடி ரூப்புக்குள்ளேயே ஒரு 7 அடி மட்டத்துலேயோ 6 அடி மட்டத்துலேயோ அந்த மாதிரி பொருள்கள் வைக்க வேண்டாம் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய வணிகம் சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாக வந்து ஒரு வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஆஃபீஸோ இல்லை அதுக்கான கடைகள் அமைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்குமே வந்து நீங்கள் நிறைய பதிவுகளில் வாஸ்து பார்க்குறது அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இப்போ தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய பெட்ரோல் பங்க்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க சார். அந்த பெட்ரோல் பங்க்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு சில பெட்ரோல் பங்க்ஸில் கூட்டம் குவியுது. ஆனால் ஒரு சில பெட்ரோல் பங்க் காசு அத்தனை செலவு பண்ணி அவங்க எல்லாரும் கட்டியிருக்காங்க, திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதில் வேலை செய்யலை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான அந்த பெட்ரோல் சரியாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பெட்ரோல் பங்க் இங்கே மூடப்பட்ட நிலையிலேயே இருக்குல்ல. இதுக்கும் வாஸ்துவுக்கும் எதுவும் சம்மதம் இருக்கா சார்? நிச்சயமாக இருக்குங்கம்மா. ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து வணிக வளாகமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வீடுக்கு செய்யும்போது வீட்டில் சுபிச்சம் ஏற்படுகிறது. ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ரெண்டுமே கிடைச்சிருங்க பிரபஞ்சத்தினுடைய அருளால். ஒரு இடம் வியாபார ஸ்தலம் அப்படிங்கிறப்ப வந்துங்க பெட்ரோல் பங்கில் அவங்க பெட்ரோலுடைய டேங்க் அமைக்கிற விஷயங்கள், அவங்க ஆஃபீஸ் அமைக்கிற விஷயங்கள், ஒரு சிலர் வந்து ஈசானி மூலையில் ஆஃபீஸ் அமைச்சு வச்சுருப்பாங்க. ஒரு பங்கே நாங்கள் இப்போ தான் வச்சோம், ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு நல்லா இருக்கணும். முதல் வந்து தொழில் செய்பவர்கள் அவர்களுடைய சொந்த வீடு நல்லா இருக்கணும். அந்த வீடு நல்லா இருக்கணும். அது வாடகை வீடோ இருக்கலாம் தப்பில்லை, சொந்த வீடாக இருக்கலாம் தப்பில்லை. அந்த வீடு அருமையாக இருக்க வேண்டும். அவர்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் அமைக்கக்கூடிய கீழ்நிலையில் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி டேங்கெல்லாம் அமைப்பாங்கம்மா. அது கரெக்டாக அமைக்கணும். வழித்தடங்கள் கரெக்டாக விடணும். அவங்க உட்காந்துருக்கிற இடத்த கரெக்ட் பண்ணணும். இது எல்லாம் வாஸ்து முறைப்படி மாற்றும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வியாபாரம் ஆகாத இடத்த அப்படி மாற்றி கொடுத்து வியாபாரம் நிறைய ஆகிட்டு இருக்குங்க. அதில் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. அதுபோக வணிக வளாகங்கள் நீங்கள் கேட்ட கேள்வி அடுத்தது. அதுலேயும் வணிக வளாகங்களையும் சில இடங்களில் வந்து நம்ம அங்கே வணிக வளாகங்கிறப்போ பிஸ்னஸ்மென் தான் தவறான ரோடெல்லாம் இருக்கும், முட்டுச்சந்தாங்க கூட இருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் கூட சில நேரங்களில் நல்லபடியாக போயிட்டு தான் இருக்குங்கம்மா. வணிக வளாகங்கள் வந்து அது அமைக்கும் பொழுதும் வாஸ்து முறைப்படி அமைக்கிறப்போ வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சு ஒரு கடை வச்சவங்க 10 கடை வச்சுக்கிறாங்க. 100 வச்சுருந்தவங்க மைனஸ் ஆகிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு வீடு கட்டுவாங்க, மைனஸில் போயிடுவாங்க. வீடு கட்டும்போது பணம் எங்கள்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலை அவங்களுடைய மைண்டில் வந்துடுது. அப்புறம் அதுக்கு பின்னாடி புறப்பட்ட இடத்துக்கு வர்றப்போ மறுபடியும் எதில் நம்ம ஓட்டை விட்டோம் அப்படின்ட்டு தொலாவி கண்டுபிடிச்சி கூப்பிட்றாங்கம்மா. அவங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்களே மீண்டும் சரிந்தவர்கள் நல்லா வாழ்ந்துங்க வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வாழவே முடியாதுங்கிற தருணத்தில் வந்தாலும் கூட மாற்றும் பொழுது நிச்சயமாக இதில் ஒன்று பிரபஞ்சத்தில் மதம் கடந்து மனிதன் சார்ந்து நிச்சயமாக ரிசல்ட் கொடுக்கலாங்கம்மா. சார், வாஸ்து சார்ந்த நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். குறிப்பாக அக்னி மூலை மனைகளை பற்றின முழு விவரங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடு அப்படிங்கும்பொழுது அந்த வீட்டினுடைய பூஜை அறையும் கழிவறையும் பின்னாடி இருக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை சொன்னீங்க. இன்னொன்று நிறைய வணிக வளாகங்கள் அவங்க நல்லா ஓடிட்டு இருந்த கடைகள் திடீர்னு வந்து ஏன் வந்து சரியிறாங்க, அவங்களுடைய நட்டத்தை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறதையும் வாஸ்துவினுடைய அடிப்படையில் எங்களுக்கு விளக்கமாக சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வாஸ்து ரீதியான பல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.